கருணை செய் சரஸ்வதியே கமலா துணையே கருணை செய் சரஸ்வதியே காயத்ரியே தேவாரதியே கருணை செய் சரஸ்வதியே கானகீதை ஞான போதபதி உலக கருணை செய் சரஸ்வதியே
நாடக நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சவதார விழும் நீரில் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதனால் குறைகடல் வெறுப்பதென்றோ புலவர தொல் சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நவிழ்வது பெரிய குற்றம். சவதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தப்பை கலக்கும் பொழுது அது தன் இனம் என்று உறவினர் என்றும் ஏற்றுக் கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறை விரித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொற்குற்றம், அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தன்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எங்குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயூர் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் நம்பியே, என்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் குற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் எண்ணி பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாய் இந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்படைக்கு செல்லலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோழம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் ஒன்றும் நீ எனக்கு தா அப்படின்னு கேட்டாலே அதுபோல அருவன் முருகமாகி அனாதை பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி புழம்பதோர் மேனியா கொண்டு கருணைக்கு ஒரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்த நண்பர்களே உதித்த இம்பெருமானை வணங்கிவிட்டு பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி
கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு உள்ளங்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றிகிடந்த வணக்கம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவர் அன்னையாகும். ஊர்கார் அவதர்மை தோற்றமளிக்கும் மாறி காளி நீலி திரிசூலி ஆத்தாளை எங்கள் எங்கமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிலத்தாளை புவி அடங்க காத்தாளை அன்னை இமயவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அறியக்கூடிய அபிராமி வெள்ளியே வெள்ளை கடை கொடுத்து வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்து விற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தின் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணின் பொற்பாதங்களை பணிந்து கொள்ளலாம். மாயி மகமாயி மணிமண்டல சேகரையே ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமயபுரம் கண்ணபுரம் அந்த கண்ணபுரையில் விட்டு என்ன மணி கடுகவரம் ஏனுமடி அடி முத்து முத்து மாறு இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம் தேவி செஞ்ச சித்தம் என்னடி அடி முத்தாலம் தேவி செஞ்ச சித்தம் என்னடி அந்த குடக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென்று வந்தோரை தாமி நிற்கும் தேவி அடி பம்பை காரிலே இந்த வந்து ஏனடி அடி பம்பை காரிலே இந்த வந்து ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளன் தேவி செஞ்ச சித்தம் என்னடி வெள்ளிமலை நாயகி வேலனுக்கு தாயடி வெகுரதம் ஏறி வந்து வினையை தீர்த்தனும் வெகுரதம் ஏறி வந்து வினையை தீர்த்தனும் நாராயண தங்கத்தி செல்ல முத்து மாறிலே சகரதம் ஏறி வந்து தாயை காத்தனும் என் தம்பட்டு தம்பேட்டலையா கருமாறிலே என் பாடகம் முகத்திக்கலையா பூமாரிலே பொன்மாளிகை இன்பங்கள் கதவு திறக்கவில்லையா அடி முத்து முத்து மாறி என் சக்தி ஏனடி அடி முத்தாளன் தேவி என் சித்தம் என்னடி வெற்றிலே உடையடி வைகையாறு சடையடி சமிதானி வாசகியே சங்கதி பாடலும் சமிதானி வாசகியே சங்கதி பாடலும் அந்தக்கல்ல நாயகி ஆகிவ கண்மாரியே அந்த தனி மோகினி வந்து முத்து எடுக்கலும் அடி மீனாட்சி தாயே நீ பெண்ணில்லையா இந்த காலங்களும் பார்ப்பதற்கு கண்ணில்லையா உன் பாளையத்து ஆலயத்தில் பாசமில்லையா அடி முத்து முத்து பாரு எது சித்து ஏனடி அடி முத்தாளன் தேவி சின்ன புத்தம் என்னடி அந்த குடக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென்று வந்தோரை தாங்கி நிற்கும் தேவி அடி பம்பை காரியே என்ன வந்து ஏனடி அடி பம்பை காரியே என்ன வந்து ஏனடி அடி முத்து முத்து பாரு எது சித்து ஏனடி அடி முத்தாளன் தேவி சின்ன புத்தம் என்னடி. அடியர்களுக்கெல்லாம் ரசிக பெருமக்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி போல் எப்படியெல்லாம் நம்மளுடைய பிம்பம் பிரதிபலிக்கின்றதோ அதுபோல எங்களுக்கெல்லாம் இன்பமாய் அமர்ந்து உற்சாகப்படுத்தும் வகையில் கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தால் குறிஞ்சி நிலத்துல வேள்வி மலை சாரலை முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கடல் திணையை விதைக்கப்பட்டுள்ளதாம். திணையருக்கும் சேதாரமின்றி பகவிலுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு பாடம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காரம்பாடி விளையாட்டு அப்பா அதனால ஒண்ணும் இல்ல எதையும் தாங்க விதை எங்க அப்பா
யார் வந்தா என்ன வரல என்ன நம்ம வேலை நம்ம சரியா நடக்கும். அந்த ஒரு மனசு தைரியம் உங்களுக்கு மாதிரி யாருக்குமே இல்லப்பா. எந்த அமைப்பாளருக்குமே அந்த ஒரு தைரியம் கிடையாது. எனக்கு காசு சரி இருந்தாலும் இடத்துல காவலுக்கு போகணும்னு அப்பா சொல்லியிருக்கேன். ஏன் அப்பா கூட்டிட்டு 8 மணிக்கு ஊருக்கு வந்து தெரிஞ்சுல 3 கணக்குல ஒருத்தர் விட்டுட்டீங்க. சரி கேட்டும். தாய் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை செல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி விடுதல் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணு கருத்துமா காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உதவியாக நீங்கள் அனைவரும் என்னுடன் வர வேண்டும் என்பதான அப்பாவோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றும் வகையில் இந்த இடத்துல காவலை எப்படிலாம் பார்க்கலாம் என்று எப்படி 80 நாடகத்துக்கு மேல இங்க இருக்கான். வரக்கூடிய வழியெல்லாம் அந்த டைலாக் தான் சொல்லியிருப்பாங்க. எப்படி காவலுக்கு போறோம் காவலுக்கு போறோம் காவலுக்கு போறோம். என்னைக்காவது அந்த பிள்ளைய காவலுக்கு போயிருக்கீங்களா? 80 நாடகத்துல நம்ம வாங்குறோம்னா பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். இந்த காவலை எங்கதான் போய் பார்க்குது, எதுக்குதான் இந்த வள்ளிப்பிள்ளை காவலுக்கு வருது, என்ன விஷயம்னே தெரியல. வருதுங்க இந்த வசனத்தை சொல்லுதுங்க, காவலுக்கு போறேன்னு போதுங்க, நந்தவனத்துக்கு போதுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டு புரியும். கண்டிப்பாக இன்னைக்குதான் இந்த ஊர்ல ஒரு பெருமையான ஒரு விஷயத்தையே பார்த்தேன். என்ன காரணம் தெரியுமா? இதனால இந்த காவலுக்கே வள்ளி நான் போக வேண்டும். 7 ஆம்பளை பிள்ளைங்க அப்பாவுக்கு. ஆமா 7 ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்துக் கொண்டாரு. அத பாருங்க, முருகன் தான் கேட்ட உடனே கொடுத்துருவாரு. அதுதான் ஒரு விஷயம் பாருங்க. 7 ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் முருகப்பெருமானிடம் பெண் பிள்ளை அப்பொழுதே நம்பித்தலைன்னு கேட்பாருங்க. பொம்பளை பிள்ளை வேணும்னு. இப்ப எல்லாம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெண் பிள்ளை கிடைத்து விட்டால் முருகா உனக்காக திணைகள் விதைக்கப்பட்டு இந்த திணைகளை எல்லாம் அறுவடை செய்யும் வரையில் பட்சிகள் கொய்யாத கண்ணும் இந்த இடத்துல பருவத்திற்கு வந்தவுடன் இப்பெண்மணி அனுப்பி வைக்கிறேன் வேண்டிக்கிட்டார். வேண்டுதல் யாருக்கும் அவங்கதானே போய் நிவர்த்தி செய்யணும். வேண்டுதல் எனக்காக கேட்ட உடனே முருகன் கொடுத்துட்டார். வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தினரைய வள்ளி கொடியில. இன்னைக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்பா நம்ம ஊர்ல வள்ளி கொடி இன்னைக்கு பார்த்தேன். ஆமா நம்ம சாப்பாடு போட்டாங்களே வீடு, அது பக்கத்துல வள்ளி கொடி வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன் இந்த கொடி என்ன கொடி, நான் வெத்தலை கொடியா நினைச்சு கேட்டேன். அதுதான் வள்ளி கொடினாங்க. அப்பதான் தெரிஞ்சுட்டேன் பிறந்த கொடி அதுதானே. ரொம்ப ஒரு அருமையான விஷயம். எங்கேயுமே இல்லாத சிறப்பான அந்த கொடியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வள்ளி கொடியில தான் என்னை பார்த்தாங்க. அதனால வள்ளின்னு எனக்கு செல்லம்மா பெயர் வச்சு கண்ணக வேங்கை பூங்குறமகள் என்று என்னுடைய இனத்தின் பேரையும் சுட்டி இவ்விடத்தில் காவலுக்கு போடுங்கிறாங்க. பெற்றவர்கள் வைத்த கடனை பிள்ளைகள் அடைக்கணும். என்னை ஏன் பெத்த, என்னை மட்டுமா பெத்த, எனக்கு அவ கடை வாங்கின, நான் எதுக்கு கடன் அடைக்கணும் அப்படிலாம் கேட்க கூடாது. எவ்வளவு கடன் பெத்தவ வச்சிருந்தாலும் அந்த கடன் அடைக்கணும். அப்படித்தானப்பா? இப்ப அப்படியா நடக்குது? பிள்ளைய வச்ச கடனை ஃபுல்லா பெத்தவ அடைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் என்ன எங்க அப்பாவோட நேர்த்தி கடன் அடைக்கலாம்னு வந்திருக்கேன். முருகன் வேண்டிக்கிட்டேன்னு இந்த காவலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. 13 வயசு எனக்கு ஆயிடுச்சு. நம்ப முடியல. ஐயோ அப்படிதான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கதையின் முறைப்படி 13 வயது பருவத்திற்கு வந்தவுடன் காவலுக்கு செல்ல வேண்டும். இந்த காவலை பார்ப்பதற்கு எங்க அண்ணன் வந்திருக்காரு, என் தோழிகள் வந்திருக்காங்க. எப்பேற்பட்ட அழகிகள், 2 அழகிகளும் அழைத்துக் கொண்டு இந்த காவலுக்கு செல்லணும். இதுதாங்க நான் வந்த காரணம். இதை சொல்லதே எங்க அப்பாவை கூட்டிட்டு வரணும். அதனால இப்ப வரவர் நீயே இந்த டைலாக சொல்லிடுமா, அதனால அப்பா தேவையில்லைன்னு முடிவு பண்ணி நீங்க எல்லாம் சேர்ந்து வீட்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. அதனால நான் காவலுக்கு போலாம் வந்திருக்கேன். சரி, காவலெல்லாம் தோழி பெண்கள் வரும்பொழுது பாத்துக்கலாம், கொஞ்ச நேரம் காதலிக்கலாம்னு ஒரு ஆசை. கதைக்கே வரீங்க. ஏன்னா என்ன காதல் தெரியுமா? தெய்வீகமான காதல். 5 வயசுல இருந்து அவன் மீது காதல். யார் தெரியுமா? 5 வயது நிலை, அறியாத பருவத்தின் நிலை, பிஞ்சிலே கூடி பிரிய மனமில்லை முருகா என்று அனுதினம் அவர் வரவை எண்ணி வழி மீது வெளி வைத்து கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அந்த கண்ணன் வருவார். 5 வயசுல ஆசை வச்சுட்டீங்க. பெட்டிக்காரர் பாடினாரு கேட்டீங்களா? கேட்டேன். அவர் எனக்காக நினைச்சே பாடினாலும் அப்படின்னு நானே கற்பனையில எண்ணிக்கிட்டேன். அதனால 5 வயசு காதல் எப்படி காதல் தெரியுமா? எப்படி? நான் காதலிச்சவன் மாதிரி உலகத்துல ஒரு அழகு ஒரு யாருமே கிடையாது. அழகன் என்றாலே அவனுக்கு மட்டும்தான் பவுர் அதிகமா போட்டிருப்பாரா? இருக்கிறதே ஆண்கள் தான் அழகு தெரியுமாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆண் இனம் தான் ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, காளை மாடு திமிழுடன் அழகா இருக்கும், ஆண் மயில் தோகையுடன் அழகா இருக்கும், ஆண் சேவலை பாருங்க அந்த கொண்டையுடன் அழகா இருக்கும். ஆண்கள் அழகா இருப்பாங்க. என்ன காரணம் தெரியுமாங்க? பொம்பளை பிள்ளைலாம் பாருங்க, தோடு போடணும், முகத்தி போடணும், கழுத்துல செயின் போடணும், இதெல்லாம் போட்டு வந்தாலும் பார்ப்பதற்கு லட்சணமா இருக்கணும். ஆனா ஆம்பளைங்க அப்படி இல்லை தெரியுமா? எந்த ஒரு அணிகலன்கள் போடாமல் ஆண்கள் அழகு. அதனாலதான் ஆண் பிள்ளைங்க 32 லட்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்பேற்பட்ட அழகனுக்கெல்லாம் அழகா வேண்டாம், மன்மதன் தான் அழகுன்னு சொல்லுவாங்க. 1000 மன்மதன் சேர்ந்தால் எப்படி ஒரு
அழகு, பிரகாசமான ஒரு அழகு. வர்ணிக்கிறேன். யாருமா அது? அவர் ஆயுதத்தை பார்க்கணும்னா இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கணும். யாரும் தெரியலையே. அடையாளம் சொல்லவா? சொல்லுங்க. அடையாளம் தானே ஊர்ல கட்டி வைப்பாங்க. பரவாயில்லையா? அந்த அடையாளம் இல்லைங்க, நான் காதலிப்பதற்கான அடையாளம். என்ன காரணம் தெரியுமா? எப்பொழுதுமே மயில் மீது மலவர் கொடி இருக்க நம்மளுடைய குலக்கடவுள் குமரனத்தான் காதலிக்கிறேன். தெய்வீக காதல். கந்தனை காதல் வயது செய்து எப்படியாவது தெய்வானையிடம் வந்து பிரித்து நான் கட்டிக்கொள்ள வேண்டும் ஒரு ஆசை. சக்காலத்தியா போற ரெடியா இருக்க? சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீ காதல் அதுக்கும் காதல் வந்துருச்சு. ஓஹோ, சரி. அந்த காதல் எப்படி சொல்ல தெரியுமா? எப்படி வருவா தெரியுமா? பார்க்க எவ்வளவு ஒரு அழகா. அதோ வாழாண்டி வாழாண்டி வேலேந்தி வருத்தம் என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உன்னோடு கண்ணோடு கண்ணாடு அதோ வாழாண்டி வாழாண்டி வேலேந்தி வருத்தம் என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. மேகங்கள் இல்லாத வானில்லையே, நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே. மேகங்கள் இல்லாத வானில்லையே, நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாழாண்டி வாழாண்டி வேலேந்தி வருத்தம் என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. வாழைப்பூ பெண்ணாக வருகானதோ, வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. வாழைப்பூ பெண்ணாக வருகானதோ, வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. எண்ணி என்னாலும் பொன்னல்லவா, எழுதாத கதைகளும் கண்ணல்லவா. எண்ணி என்னாலும் பொன்னல்லவா, எழுதாத இருந்தாலும் கருவேனம்மா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாடு அதோ வாழாண்டி வாழாண்டி வேலேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. சிப்பிக்குள் முத்துக்கள் நான் காணவோ, சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவோ. இப்பற்கள் முத்துக்கள் நான் பார்க்கவா. சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா. என்னென்று கேட்டாலும் தருவேனையா, எங்கே நீ சென்றாலும் வருவேனையா. என்னென்று கேட்டாலும் தருவேனையா, எங்கே நீ சென்றாலும் வருவேனையா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாடு அதோ வாழாண்டி வாழாண்டி வேலேந்தி வருத்தம் என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. இதெல்லாம் முருகனோட ஆசை. நன்றி. அந்த முருக பெருமானிடத்தில் காதலை சொல்லிக்கொண்டே இருக்க நம்முடைய எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்தாலும் அந்த கந்தனிடத்துல எப்படியாவது என்னுடைய காதலை சொல்லணும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கண்ணனுண்டு என்னாலும் நம்மாழ்வில் கவலையில் எடுத்து வாக்கியத்திற்கு நீங்க வாரு. வேலும் மயிலும் மல்லாசி பிரியமாக அமைந்தாலும் அந்த வேலவனை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு 3 மணி அளவுல
வர செய்து மயில் மீது இப்படியே நீ தூக்கி கொண்டு இப்படியே கூட்டிட்டு போலாம் மயில் மீது இந்த மயில கொலையா கொலை தெரிய மாதிரி ஏன் அப்படி சொல்றீங்க? பெரிய மயிலா வந்து சொல்லணும் பிரச்சனை இல்லை. 6 வடை வீடுகள் எம்பெருமான் முருகனுக்கு உண்டு. 6 வடை சூப்பர் வடை. அந்த மயில் நீ ஏறி உட்கார்ந்தா மயில் திணறியதா? 6 வடை 6 வடை இல்லப்பா, 6 படை முருகனுக்கு உண்டு. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், 3ஆவது படை வீடு பழனி பழனி, 4ஆம் படை வீடு திருத்தணிகை, 5ஆம் படை வீடு சுவாமிமலை, 6ஆவது படை வீடு பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா எங்களுக்கு பிடிச்ச படை வீடு வந்து அந்த 3ஆவது சொன்னீங்க பழனி மலை தானே? ஆமாங்க. எனக்கு அந்த மலை ரொம்ப பிடிக்குங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும்? என்ன காரணம்? பஞ்சாமிர்தம் சிச்சி என்ன இந்த ஒரு வேலைக்காகவா? அங்க உள்ள முருகன் தான் ஆண்டி கோலத்தில் இருப்பான். ஏங்க எப்படிதான் பாருங்க, முடி சார்ந்த மன்னனும் கடைசியில் பிடிசாமல் என்று சொல்வாரு. அப்பேற்பட்டவர் முருகன் எப்படி கோலத்துடன் இருக்கார் தெரியுமா? இங்க ஆண்டி கோலத்துடன் இருக்கார். எதுவுமே தேவையில்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு ஆண்டி கோலத்துடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமனை ஒரு முறை நாம் கண்டு ரசித்தால் ஞானம் பிறக்குமா? இங்க வந்து 50 நாடகம் 60 நாடகம் நடக்கும்னு சொல்றாங்க. 80 நாடகம் நடக்குது. ஆமா. எந்த முருகனாச்சும் ஆண்டி கோலத்துல வந்திருக்காங்க? இன்னைக்கு அந்த முருகப்பெருமை ஆண்டி கோலத்தை நாம பார்க்கற ஆசைப்படுறோம். பழனி மலையில போய் ஆண்டி கோலத்தை பார்க்கறது நாடகத்தை போட்டு வரக்கூடிய ஒரு ஆண்டி கோலத்துல பாக்குறீங்களா? நாடகம் வச்சிருக்காங்க. அந்த நாடகம் யாரு? ராஜபட்டு முருகன். அவன் ஆண்டி கோலத்துல பாக்குறாமே. அதை கொடுப்பனும் எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீங்க எல்லாம் போய் பழனியில பாருங்க, நான் மட்டும் அவர் எங்க பாத்துக்கிறேன். அப்பேற்பட்ட கந்தனை எங்க எல்லாரும் சொல்லுவாங்க, பழனி மலைக்கு போய் கடைசி இந்த ஆண்டி கோலத்துல பார்த்து விட்டோமே கஷ்ட காலம் வந்து விடுமோ இல்ல கவலை வந்து விடுமோ நினைப்பாங்க. தவறான கருத்து. முதல்ல போய் ஆண்டி கோலத்துல பார்க்கணும். பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 மணி அளவுல 12 மணி வரைக்கும் ராஜ கோலத்துல காட்சி கொடுப்பாரு. விடிய காலையில 6 மணியில இருந்து அந்த கோலம் தான் ஆண்டி கோலம். ஆண்டி கோலத்தை கண்டு ரசித்து விட்டு பிறகு ராஜ கோலத்துல பார்க்கலாம். அதுதான் சிறந்த முக்தி நமக்கு. அதை விட்டு ஆண்டி கோலத்துல பார்த்துட்டோம்னு கவலைப்படக்கூடாது. நம்ம பிறந்த பயனே அந்த ஆண்டி கோலத்துல ஒரு முறையாவது பார்த்தது. அது என்னமோ பாருங்க, பாத யாத்திரை நடந்து கூட நான் போய் பார்க்க போயிட்டேன். ஆனா எனக்கு மட்டும் ராஜ கோலத்தோடனே காட்சி கொடுக்குறா அந்த முருகன். இன்னைக்கு வர வச்சிரும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்த முறையாது ஒரு முறையாது ஆண்டி கோலத்துல கண்டே ரசிக்க வேண்டும். ஒரு நாள் முழுக்க அங்கேயே தங்கி பார்த்துக்கலாம்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். அப்பேற்பட்ட கந்தனிடத்தில் என்னுடைய காதலை எப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆண்டி கோலத்தை தவிர்த்து பட்டு பீதாம்பரம் முடித்து அப்பேற்பட்ட முருகனை மாப்பிள்ளை கோலத்தில் பார்க்கலாம் என்ற ஒரு ஆசை. என்ன ஒரு ஆசை எனக்காக. சுவலி தோட்டத்தில நினைச்சு பாட்டு நான் பாடுறேன். சத்தம் போட்டேன்னு வச்சுக்குவேன், தொண்டையை கடிச்சு. இல்லையம்மா, சத்தம் எல்லாம் போடல. பாட்டுல இருக்கிறத நாங்க வாசிக்க போறோம். சரியா? அப்படியே அந்த மாதிரி கம்மி நீங்க தான் வரணும். நான் கொடுத்துக்கிறேனே. குடுக்கிறேன். செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில ஒரு நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு.
தாய் பிள்ளைகள் எல்லாம் கைதிட்டு பெருமைப்படுத்தல உங்க இசையில மயங்கி அப்படியே கைதிட்டுறாங்க. அப்படி கிடையாது. பக்க மேளங்கள் சரியான ஒளிபெருக்கி அமைந்தால் பாட தெரியாத நபர்கள் கூட பாட வருமா? நேரத்துல எனக்கு பாட்டே வரல சுத்தமா. நேத்து நான் நாடகத்துக்கே வரல முறையில இல்லைக்கடா. அப்பேற்பட்ட அமைப்பு பால விநாயகம் அருமையா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்பு சகோதரர் அனைவருக்குமே நன்றி. கடையே குமிச்சு போடுறதுக்காக ஒரு சத்தம் வராது. 4 பொருள் வச்சிருந்தாலும் நல்ல சத்தம் வர மாதிரி, நமக்கும் புரியுற மாதிரி அவங்களுக்கும் புரியுற மாதிரி வச்சு கொடுத்த அன்பன் நன்றிண்ணே. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படித்தானே? சரி, இதுக்கிட்ட எல்லா பக்க வேளங்களுக்கும் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். இப்பேற்பட்ட தம்பிக்கு அந்த மேகங்களை ஒன்றாக திரட்டி எம்பெருமான் முருகனுக்கு தூது அனுப்பலான்னு ஒரு ஆசை. எந்த வீட்டுல இருக்காருன்னு முதல் கண்டுபிடிக்கணும். ஆமா, தைரியான கூட இருக்காரா இல்ல அவங்க அப்பாவோட சுவாமி மொழியில இருக்காரா அப்படி தூது அனுப்பணும்னா அதை போகக்கூடாது. மேகத்தை தூது அனுப்பணும்னு ஒரு ஆசை. மேகத்தை தூதி விட்டான் தேசமாரி பாவமானே தாகமுள்ள மச்சானே தண்ணியனா தூது விட்டேன் தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனுக்கும் மொத்தமில்லமா எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தரப்போற நீ எப்ப வந்து தரப்போற நீங்க கொடுக்க கூடாது பக்கீங்களா கெவிலி சொல்லலுப்பா. அந்த பாடல்ல வரும்னா ஆனா பெண் பிள்ளை கொடுப்பது போல வரும், ஆண் பிள்ளை கொடுப்பது போல வரும். பாடல் ரைட். எங்களுக்கு ஒரு நினைப்பு நாள்ல கொடுக்கணும். நீங்க நீங்க கொடுங்க. நான் முருகனுக்கு தெரியாம பார்க்காத அளவுக்கு கொடுக்கணும். அதுக்காக நீங்க வேகமா நான் கொடுக்கறத பாத்துட்டு போலாம் முடிவு. சிச்சி, என்ன உங்க பழக்கவளுக்கு சரியில்லையா? அதான் கொடுக்கறத போய் பாப்பாங்களா? ஓடுகிற தண்ணியில விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ முருகப்பெருமான தூங்குறாரு வாசிமையா. ஓடுகிற தண்ணியில துளசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே உலவன்னு நான் எழுதி ஓட விட்டே தண்ணியில உள்ளவன்னு நான் எழுதி ஓட விட்டே தண்ணியில சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கையிலே தேடுதே
தொட்டுக்க